தேவன் சொன்ன வார்த்தை ஒருவேளை உங்களுடைய மனதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் சொன்னது நிச்சயமாய் நிறைவேறும் பிரியமானவர்களே. இப்ப தேவன் சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது வரைக்கும் சகரியா ஊமையாக இருந்ததை பார்க்கிறோம். இந்த நாள்ல யோவான் பிறக்கும் வரை ஊமையாக இருந்தார். யோவான் பிறந்த பொழுதோ அவருடைய நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டதை பார்க்கிறோம். இந்த கால வேளையில நம்முடைய வாழ்க்கையிலும் பல யோவான்கள் பிறக்க வேண்டும். நம்முடைய ஊழியத்திலும் பல யோவான்கள் பிறக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்திலும் பல யோவான்கள் உற்பத்தியாக வேண்டும். அதைத்தான் பரலோகம் விரும்புகிறது. இந்த யோவான் யார் என்றால் கிறிஸ்துவுக்கு சாட்சி கொடுக்க வந்தவர்கள். இந்த யோவான் யார் என்றால் தேவகுமாரனுக்கு ஒரு வழியை ஆயத்தமாக்கப்பட்ட மனிதர்கள். இந்த கால வேளையில வழியை ஆயத்தமாக்கப்பட்ட வந்த நீ கிறிஸ்துவுடைய வழிக்கு போகாமல் ஒருவேளை மாறி மாறி நீ போய் கொண்டிருக்கிறாய். எனவே கிறிஸ்துவுடைய அந்த ரூட்டை பின்பற்றும்படி இந்த காலை வேளையில கர்த்தர் மறுபடியுமாய் உங்களை அழைக்கிறார். பேசலாம். இந்த யோவானை சொல்லும் பொழுது அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து, இயேசுவாகிய ஒளியை குறித்து சாட்சி கொடுக்கும்படி வந்தவன். அந்த ஒளியை குறித்து பல நேரம் பார்க்கும் பொழுது யோவான் ஸ்நானகன் இயேசுவை போல பல இடங்கள் அற்புதமாய் செயல்பட்டதை பார்க்கிறோம். அந்த யோவான் ஸ்நானன் கிறிஸ்துவின் குமாரனுடைய சாயலை போல வெளிப்பட்டதை பார்க்கிறோம். இந்த நாளில் கிறிஸ்துவின் சாயலோடு வெளிப்பட வேண்டும் என்று அன்பு சகோதரா, அன்பு சகோதரிய, பரலோகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் அநேக யோவான் ஸ்நானர்கள் ஊழியத்தில் எழும்ப வேண்டும். இன்னைக்கும் அநேக